வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடை பட்டியல் தமிழ்நாடு ரேஷன் கடையுடைய முடிவு தேதிகள் எப்போ இருக்கும்? ரேஷன் கடைகளில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ஆட்சேர்ப்புடைய முடிவுகள் நமக்கு விரைவில் அறிவிக்கப்படும். 6427 பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை டிஎன்டிஆர்பி இந்த மாவட்ட கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே நமக்கு வெளியிட போகிறாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக மட்டுமே ரேஷன் கடையுடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாங்க. தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் சேல்ஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பதவிக்கான பதிவு செய்த அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே ரிசல்ட்ஸு நமக்கு பப்ளிஷ் பண்ணதாக இருக்காங்க. கூட்டுறவுத்துறை சங்க பதிவாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் 2 தினங்களில் தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தையும் நமக்கு துவங்க இருக்கிறதா சில அறிவிப்புகள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்தும் நமக்கு விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் இன்னும் 2 தினங்களில் கிடைத்து விடுங்க. மார்ச் 28 இன்று மற்றும் நாளை 29 இந்த தினங்களில் 100% இணையதளத்தின் மூலமாக ரேஷன் கடைகளுடைய லிஸ்ட் அவுட்டே நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா டிஎன் ரேஷன் கடை விற்பனையாளர் தேர்வு பட்டியல் 2023 பதிவிறக்கம் செய்ய நீங்கள் தயாராகணும். தமிழ்நாடு மாவட்ட விற்பனையாளர் ஆட்சேர்ப்பு பணியகம் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஎன்டிஆர்பியுடைய விற்பனையாளர் நேர்காணல் முடிவுகளை ஆன்லைன் மூலமாக நீங்கள் தேட்டுக்கலாம். டிஆர்பியுடைய விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர்களுக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு உண்டான டைமில் நாம் நெருங்கிவிட்டோம். விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே காத்திருப்பு நிலையம் தாண்டி அதிகப்படியான நிலைகளுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நாம் சொல்ல முடியுங்க. ரேஷன் கடைகளுக்கு உண்டான புதுப்பிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ஒரு தகுதி பட்டியல், மதிப்பெண், வேட்பாளரின் தனிப்பட்ட விவரங்கள் போன்ற அத்தியாவசிய தகவல்கள் எல்லாமே உள்ளங்க. அதோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் பதவி உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.